வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 94 வெள்ளிக்கிழமை ஜனவரி 17, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தேசிய இளைஞர் தினத்தில் பாரத பிரதமரோடு நேரில் உரையாடிய காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர் தக்ஷணாமூர்த்தி. ஜனவரி 12 இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு உரையாடுவதற்காக தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களில் காஞ்சிபுரம் அரசு காமு சுப்பராய முதலியார் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர் செல்வன் தட்சிணாமூர்த்தியை தமிழக குழுவை வழிநடத்திய ஆசிரியர் உணர்ச்சி பொங்க பாராட்டிய காணொலி. நம்ம தமிழ்நாட்டு டீம்ல யங்கஸ்ட் லீடர் எங்களுக்கெல்லாம் தலைவர் அருமையான தம்பி தட்சிணாமூர்த்தியை தமிழ்நாட்டு டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இவர் ஒரு மாணிக்க மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செல்வன் தட்சிணாமூர்த்திக்கு மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா நம்பிக்கை செய்தியின் மூலம் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். வாருங்கள், நமது கிராமத்திற்கு நாம் பொறுப்பேற்போம். தேனி மாவட்டம் தமது கிராம எரசை வாழ் மக்களுக்கு பாரம்பரிய விவசாயி நாட்ராயன் அழைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது வெறும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. மாறாக உலகத்தில் இந்தியாவிற்கே உரித்தான மகத்தான பண்புகளையும் ஒற்றுமையையும் அடிப்படையாக கொண்டது. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளுடன் கூடிய லட்சிய சமுதாயத்தை உருவாக்க 100 துறைகள் கொண்ட வலுவான கட்டமைப்பை நல்லோர் வட்டம் வடிவமைத்துள்ளது. உலக மனிதகுல முன்னேற்றத்திற்காக நம்மால் கட்டமைக்கப்பட்ட புதிய லட்சிய கிராமத்தை உருவாக்க கிராம அளவிலான கூட்டம் எரசக்க நாய்க்கனூர் லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் ஜனவரி 16, 2025 வியாழன் மாலை சரியாக 3 மணிக்கு நடைபெற்றது. இதில் நல்லோர் வட்டத்தின் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி, தூய்மை பணியாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வனிதா ஆகியவர்களுடன் மாணவர்கள், இளைஞர்கள், சமூக சிந்தனையுள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டதாக பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு ஆர் நாட்ராயன் தெரிவித்தார். சென்னையில் நல்லோர் வட்டம் நடத்தும் சிந்தனை பேச்சு பயிலரங்கம். அறிவின் அருவி ஜனவரி 18, 2025 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை இணைய வழியாக நடைபெறவிருக்கிறது. தலைப்பு: கண் தானம், உடல் உறுப்பு தானம், உடல் தானம். அடுத்து வரக்கூடிய வரிகளை மனதிற்கொண்டால் பேசுவதற்குரிய ஆழமான கருத்துக்கள் கிடைக்கலாம். தன்னையே தருவதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு. பால், தயிர், வெண்ணெய், நெய், சாணம், கோமியம். தானத்திற்கு ஆதாரம் அன்பு. இறந்த பின்னும் இவ்வுலகில் வாழலாம். மற்றவை உங்களின் சிந்தனைக்கு. பேசுபவர்கள் தங்கள் பெயர்களை கீழ்க்கண்ட எண்ணில் உடனே பதிவு செய்வது அவசியம். செல்வி ஜெயலட்சுமி, கண் மற்றும் உடல் தானம் துறை பொறுப்பாளர். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9710422475. பெண்களின் மன வலிமையை உணர்த்தும் மார்கழி மாதம் முடிந்தது. ஆம், மார்கழி என்றால் கடும் குளிர், பனிப்பொழிவு. காலையில் சூரியன் உதித்து அந்த சூடு படிப்படியாக அதிகரித்து இழுத்து போர்த்திய போர்வைக்குள் புகுந்து உடலை தொடும்போதுதான் அவசரமாக 7 மணிக்கும் 8 மணிக்கும் எழும் ஆண்களுக்கிடையில் காலை 4 மணிக்கே சத்தமில்லாமல் எழுந்து அந்த பனிப்பொழிவில் தலையில் துண்டை சுற்றியோ அல்லது மங்கி குள்ளாயை போட்டுக்கொண்டோ சுழன்று காலை 6 மணி வரை 2 மணி நேரம் கம்பிக்கோலமோ வண்ணக்கோலமோ போடுவதை அதிகாலை எழும் பழக்கமுள்ளவர்கள் பார்த்திருக்கலாம். இது எதை உணர்த்துகிறதென்றால், பெண்களின் மன உறுதியை, சவாலை எதிர்கொள்ளும் துணிச்சலை ஆண்களுக்கு மறைமுகமாகவும் மற்ற பெண்களுக்கு வெட்கப்பட வைப்பதாகவும் உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு மாதங்களிலேயே மார்கழியை அவ்வளவு பிடிக்கும் என்று மகளிர் கள பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா தெரிவித்தார். பெண்களின் மன உறுதிதான். அப்படியென்றால் இதோ ஆண்கள்.
மாடு வளர்த்து பாருங்க தெரியும். அழகா தம்பி, அற்புதமா விட்டாத உருப்படி இஷ்டப்படி. ஆஹா, அருமையான ஒரு தம்பி எதிர்த்து தம்பி. ஆச்சாரியே, இது என்னடா வித்தியாசமான பிரியா இருக்கு. மாட்டுக்கும் பரிசு, வீரருக்கும் பரிசு. மாட்டுக்கும் பரிசு, வீரருக்கும் பரிசு. நல்ல முயற்சி. மாடு 2 வாட்டி விழுந்துருச்சு. மாட்டுக்கும் பரிசு, வீரருக்கும் பரிசு. மாட்டுக்கு ஒரு தம்பி விட்டு தம்பி. வீரர் வெற்றி பெற்றார். வீரர் வெற்றி பெற்றார். விட்டு நல்ல வீரர் கைத்துக்கு வீரருக்கு. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.